சென்னை துறைமுகம் மதுரவாயல் 2 அடுக்கு மேம்பால பணிகள் வேகமெடுத்துள்ளன. நாள்தோறும் 16 மணி நேரம் வரை பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டம். புதிய இலக்கு எப்போது? இந்த மேம்பாலம் சென்னை போக்குவரத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? விரிவாக பார்ப்போம். சென்னை நகரின் மிக முக்கிய சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றான சென்னை துறைமுகம் மதுரவாயல் 2 அடுக்கு உயர்மட்ட மேம்பால பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகின்றன. முதலில் திட்டமிடப்பட்ட காலக்கெடுவில் தாமதம் ஏற்பட்டது. இதனை ஈடுகட்டும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனால் திட்டம் 2027 நவம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரை சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. துறைமுகம் முதல் கோயம்பேடு வரை 2 அடுக்கு அமைப்பில் இருக்கும் இந்த மேம்பாலத்தின் மேல்தளம் துறைமுகத்திற்கு சென்று வரும் கண்டெய்னர் லாரிகளுக்காக மட்டும் ஒதுக்கப்படும். கீழ்த்தளம் பொதுமக்கள் பயன்படுத்தும் 4 வழிச்சாலையாக செயல்படும். கோயம்பேடு முதல் மதுரவாயல் வரை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் ஒற்றை அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. நகர போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் கீழ்த்தளத்தில் 13 நுழைவு மற்றும் வெளியேறும் சரிவுகள் அமைக்கப்படுகின்றன. கோயம்பேடு சிவானந்த சாலை, டேங்க் சாலை, கல்லூரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் எளிதாக மேம்பாலத்தில் ஏறி இறங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. வடகிழக்கு பருவமழையால் பணிகள் தாமதமான நிலையில் தற்போது தினமும் 11 மணி நேரம் நடைபெறும் பணிகளை 16 மணி நேரமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் அருகே அமைக்கப்பட்டுள்ள 64 ஏக்கர் காஸ்டிங் யார்டில் தூண்கள் மற்றும் பாக்ஸ் கிரிடர்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. முதல் அடுக்குக்கான கிரிடர் பொருத்தும் பணிகளும் தொடங்கியுள்ளன. திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் தினசரி சுமார் 5500 கனரக வாகனங்களும் 20,000 உள்ளூர் வாகனங்களும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் துறைமுக சரக்கு போக்குவரத்து நகர சாலைகளிலிருந்து பிரிக்கப்பட்டு மத்திய சென்னை, கோயம்பேடு மற்றும் மதுரவாயல் இடையேயான பயண நேரம் கணிசமாக குறையும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.